Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஆகுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உகாதி. நம்ம தினம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக நிறைய மூமெண்ட்ஸ் நடந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ண வேண்டிய பாருங்கள். சிஸ்டர்ஸ் அப்படின்னால ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும்ல, அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்ஸ் நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் உமா வந்து ரொம்ப டல்லாக இருந்தான்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி எவ்வளோ ஹாப்பியாக வருந்தா அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் அம்மா கிட்ட சொல்லாமல் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் போகிறேன். அந்த விசிட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலான ஒரு டைவாக மாறிச்சு. ஸோ நான் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், விவான் குட்டி வந்து பார்க்கு கிளம்புறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து நான் அவனுக்கு பார்க் கூட்டு போகிறேன், நீ வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்ட்டாங்க. ஸோ மாமா அதை ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் SPF 50+. ஸோ இது வந்து பேபியோட சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து ஸ்ட்ராங்கான சன்லேருந்தும் அதே மாதிரி அந்த UV ரேஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபியோட ஸ்கின்னை நரிஷ்டாகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஹை SPF 50+ வந்து ஹார்ஷான UVA அண்ட் UVB ரேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அண்ட் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட், உங்களுக்கு 120 மினிட்ஸ் சொல்லுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட். அண்ட் இதில் வந்து ஒயிட் காஸ்ட், அதாவது நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ண ஒரு மாதிரி வெள்ளையாக படியும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இது ஃபேஸ் பாடி ரெண்டுத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அவுட்டோர் போகிறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து வெயிலில் ஸ்விம்மிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ விவானுக்குட்டி வந்து பார்க்க போகிறான். கண்டிப்பாக அவனுக்கு வந்து இந்த வெயில் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபேஸ் அண்ட் சனுக்கு எக்ஸ்போர் ஆகிற அந்த பாட்டில் எல்லாம், அதாவது பார்த்து கையில் முகத்தில் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாமாத்தோட ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் SPF 50 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்ஸின் ஃப்ரீ சர்டிஃபைடுங்க, மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்குது. அண்ட் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட். ஸோ நீங்கள் சேஃபாக பேபியோட ஃபேஸ் அண்ட் பாடியில் அப்ளை பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணலாம். மாமா பார்த்திங்கன்னா பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் ட்ரீஸை பிளான் பண்ணோம் அப்படி தான் உங்களோட வந்து குறிக்கோள். ஸோ நீங்கள் ஒரு டைமே இவங்ககிட்ட வந்து வாங்குறப்போ உங்கள் பேரில் ஒரு மரக்கன்று நடப்படும். அது மட்டும் இல்லாமல் மாமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்கள் நியர்பை ஸ்டோர்ஸ்லேயே வந்துச்சு. ஸோ நீங்கள் எங்கேயாவது மாமா ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாமா அதில் மில்கி சாஃப்ட் பாடி வாஷ் இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ராலைட் சன்ஸ்கிரீன் SPF 50 ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து நல்ல ரெஜிமி கொடுக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இல்லம் 2024 அப்படின்ற கூப்பன் கடை யூஸ் பண்ணி 20% ஆஃபர் மாமா வெப்சைட் அண்ட் ஆப்பில் பெற்றுக்கலாம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து 3:10 ஆகுதுங்க. நான் வந்து வீட்டில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு தான் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா நான் வந்து அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக போகிறேன்றதுனால லஞ்ச் டைம் போகல. அப்புறம் நான் அவங்க சமைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து வீட்டில் பாயசம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு விசிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக அம்மா கிட்ட வந்து சர்ப்ரைஸ் விசிட்ஸ் அவ்வளோவா கொடுக்குறதில்ல, சொல்லிட்டு தான் போவேன். பட் இந்த வாட்டி வந்து வரேன்னு சொன்னேன் முன்னாடியே. பட் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குமா, நான் நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸாக போகிறேன். நீங்கள் எப்போ வாச்சும் அம்மாவுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி யுகாதி. ஹாப்பி யுகாதி. thank you. பலப்பலான் இருக்கு வீடு. ஹாப்பி யுகாதி உமா. என்னது இது மண்டை தூங்கிச்சியா? చెప్పు హ్యాపీ యుగాది. தூங்கிச்சு. சரி, கையெல்லாம் சூப்பரா இருக்க மாதிரி தானே. வா உட்காரலாம். நீஜேசி பாப்பி வீடு எடுக்கிறது தானே மேக்கப் பண்ணிக்கிற. உன்னோட தெலுங்கு நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. வாரவே இல்லை. இந்த ரிங்க ரோசஸ் வந்து சின்ன வயசில் உமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா என்கிட்ட அவளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்போலாம் இந்த மாதிரி விளையாடி அவளை தூங்க வச்சுட்டு ஃபுல்லாக நான் தான் பார்த்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா 2 நாளாக உமா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்க, ஒரு மாதிரி அழகிற மாதிரியே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது ஒன்று தான். ஸோ அதை வச்சு கொஞ்சம் அவளை ஹாப்பியாக வந்து அந்த மூமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி ரிங்க ரோசஸ் சொன்னோம் ரொம்ப பிடிக்கும். சிரிச்சுட்டே இருப்பா, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறாங்க, பெரிய கேமராமேன் ஐட்டம் பண்ணி. ஹாப்பி யுகாதி. அம்மா வீட்டில் வந்து பெயிண்டிங் அண்ட் வுட் ஒர்க், சாரி PVC ஒர்க் பண்ணுறாங்கலாம் முடிஞ்சிருச்சு. க்யூட்டான சின்ன கிச்சனுக்கு எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் காட்டுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா ரேக் மாதிரி ப்ரொஃபஷனல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இங்கே க்ளோஸ்டாக கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து சின்னதாக இடம் இருக்குது, ஓப்பன் பண்ண எடுக்கின்றதுனால இந்த மாதிரி ஓப்பனாக வந்து கொடுக்க சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸ் டோர்ஸ் தான். ஸோ கீழே இங்கே வந்து ஓப்பனாக இருந்தது, அதனால் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பாத்ரூம் போகிறதுக்கு இந்த பக்கம் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு வழி ஓப்பனாக இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். ஸோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலாம் அப்படியே தான் இருக்குது. மேலே லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு.
அதே மாதிரி இங்கே வந்து பூஜா ரூம் இது ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இல்லை இந்த கதவும் அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள இன்னொரு கதவு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து உடஞ்ச மாதிரி இருந்தது, இங்கே ஒர்க் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அங்கேயும் வந்து அழகாக வந்து கவர் மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்கள். சூப்பராக வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன கிச்சனில் எவ்வளோ அளவுக்கு வந்து நல்லா கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எவ்வளோ ஆச்சுமா உனக்கு இதுக்கு? 32,000 ஆச்சா? இல்லை வந்து நம்ம என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான், ஜஸ்ட் மேலே மட்டும் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கல்யாணம் புதுசு எடுக்கிறோமா? புதுசில் எடுத்த ஃபோட்டோ, 16 இயர்ஸ் பிஃபோர் எடுத்த ஃபோட்டோ. இது காணிப்பாக்கம் விநாயகரோட ஃபோட்டோ, நாங்கள் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பொம்மைக்கு எப்படியும் வந்து ரேவந்த் வயசு இருக்கும். ரேவந்த் ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் வந்த பொம்மை அது. எங்கள் அம்மா எதையும் தூக்கி போட மாட்டாங்க, கண்ணே போயிடுச்சதுக்கு. மேலே ஆல்ரெடி போட்டதுனால கீழே மட்டும் வர. இதே கலர் போட சொல்ல வேண்டியது தானே? இங்கே இருக்கு, இது வேற கலர், அது வேற கலர். என்ன பண்ணுறாங்க? ஜானி பாப்பா ஹை சி தலை வர்றாங்க. போச்சு போ. ஸோ நான் வந்திருக்கப்புறம் கடகடான்னு இந்த பானகம் செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெல்லம் பானகம், கொஞ்சம் லெமன் போட்டு பண்ணுவாங்க, மிளகு தூள்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறது பாட்டு இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. ஸோ அதனால் இன்னும் வாங்கி வாங்கி வேறு குடிப்பேன் அதை. ஸோ உகாதிக்கு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா மேங்கோ புளிஹாரை, மாங்காய் வச்சு புளியோதரை மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வடை, அப்புறம் பூர்ணம் சுயம், அப்புறம் வந்து நான் கொண்டு வந்த பாயசம் எனக்கே வச்சுட்டாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மெந்து முக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வெந்தயம் வச்சு நம்மளுக்கு ஊறுகாய் மாதிரி போடுவாங்க, வெந்தயம் பொடி பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து சாப்பிட்டாச்சு, வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டு. பட் இங்கேயும் கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு. பட் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா உகாதி பச்சடி மிஸ்ஸிங். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அது காலி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு சேர்த்து செய்யலை இல்லை, அதனால காலி ஆகிடுச்சு. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லு, என்ன சாப்பிட்ட? கிருஷ்ணடோ அம்மா அக்காவை பாரு, என்ன சாப்பிட்ட? பூர்லு, புளிஹாரா, வடை, அப்பளம், வடை, பாயசம், பூர்லு, புளிஹாரா. சொல்லு சொல்லு, கை சூப்பரா காட்டு. மருந்து யார் வச்சு விட்டம்மா? அம்மா. அம்மா சூப்பராக கிட்டாங்க. உமாவுக்கு வந்து மருதாணி பிடிக்கும்ல. ஸோ தாங்க ஒரு 2 மணி நேரம் இருந்தேன். உகாதிக்கு வந்து அம்மா பார்த்துட்டேன். அம்மா கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நம்ம என்ன சம்பாதிச்சாலும் அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும் இல்லையா. ஒரு டாப் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த காசு அப்படியே எடுத்துகிட்டு போய் டாப் தான் வாங்குவேன். கையில் வச்சிருந்த காசு செலவாயிடும்ல. எல்லாருக்கும் பரவாயில்ல சொல்லு. உகாதி சுபாகாங்ஷலு. சுபாகாங்ஷலு எல்லாருக்குமே உகாதி சுபாகாங்ஷலு. ஓகே, హ్యాపీ న్యూ ఇయర్. ஓகே, తెలుగు పుత్తాండు. சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரியா? கஷ்டங்க வந்தா வரேன், திருப்பி ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வரேன். ஓகேவா? நீ வா, கீழே ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு. வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுற மாதிரி ஜாலியாக இருக்கலாம். ஓகே, அடுத்த வாரம் வந்துடு. சரியா? சரி மக்களே, கிளம்பலாம். பாய். ஒரு 3 மணி நேரம் தான் இருந்திருப்பேன். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கண்டிப்பாக வந்து அம்மா வீட்டிலேருந்து போகிறப்போ நம்ம பசங்களை அம்மா ஒரு டே கேர்லேயோ ஒரு என்னது இந்த ப்ளே ஸ்கூல்லேயே விட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். குழந்தை என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகலாம். அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அம்மா சிஸ்டர் விட்டு போகிறப்ப அந்த ஃபீல் இருக்கும்ல. ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.